கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். சமீப காலமாக உலகமே பல்வேறு வகையான துன்பங்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறது. கோவிட்-19 2019 ஆரம்பித்த இந்த கொடூர நோய் ஒரு பக்கம் உலக மக்களையே, உங்கள் ஊர் எங்கள் ஊர் எந்நாடு ஒன்னாடுன்னு இல்லை, அது எல்லாரையுமே சேர்த்து ஒரு பக்கம் ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த கொடூரம் ஒரு பக்கம் என்றால், மரணங்கள் அதை காட்டில் நம்முடைய மனதை உழுக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெட்டுக்கிளிகள் ஒரு பக்கம். இது தவிர நாடுகளுக்குள் போர் மூண்டு விடுமோ என்ற பயம் ஒரு பக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று நடந்ததுங்க. அதுதான் எல்லார் மனதிலையும் பெரிய ஒரு பயத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. மனிதர்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு கொடுமனம் இருக்குமா என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. எந்த நிகழ்ச்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அமெரிக்காவில் மினியாபோலிஸில் காவல்துறை அதிகாரி ஒருவரால் மிக கொடூரமாக நடத்தப்பட்ட ஒரு மனிதனுடைய உயிர் துடிக்க துடிக்க சென்றதை நாம் பார்த்தோம். அதுவும் அந்த கடைசி வார்த்தை, என்னால் மூச்சு விட முடியவில்லை என்ற அந்த வார்த்தை, அது ஹேஷ்டாக்காக உலகம் முழுவதும் பரவிச்சு. அப்படியே 8 நிமிடமும் 24 நொடிகளும் அந்த உயிர் என்ன பாடுபட்டது. அது நமக்கு அதை பற்றி பார்த்தபோது ஏற்பட்ட ஒரு மன அதிர்ச்சி என்ன என்றால், அந்த மனிதன் குற்றவாளியா நிரூபிக்கப்படவில்லை. அவன் அவ்வளோ பெரிய தண்டனைக்கு ஆளாக வேண்டியவனா, அதையும் நீதிமன்றம் தீர்மானிக்கவில்லை. ஆனால் அதற்குள்ளாக இப்படிப்பட்ட கொடிய தண்டனை தர வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு அடிப்படையாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இனவெறி என்று சொல்லுகிறார்கள். நிறம் பார்க்க மறுப்பவர் முன் படைத்தாய் கண்ணா அப்படிம்பார். கண்ணா, கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண்ணில்லையே, உன்னை கண்டால் வெறுப்பார் இல்லை, என்னை கண்டாலும் பொறுப்பார் இல்லை என்று கண்ணதாசன் அந்த காலத்தில் நானும் ஒரு பெண்கிற படத்தில் கருப்பாக பிறந்த ஒரு பெண்ணு இதுக்காகவே என்னை மறுப்பாங்க அப்படின்னு அந்த பாட்டை ஏங்கி பாடுவதாக இருக்கும். இப்போ நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்குது. அந்த மனிதர் தவறு செய்திருக்கலாம், தண்டிக்கப்படலாம், எல்லாம் மாற்ற கருத்து இல்லை. ஆனால் இப்படி தண்டிக்கப்பட வேண்டுமா? இப்போது என்ன ஆயிற்றுன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய பல்வேறு மாநிலங்கள் மட்டுமல்லாது உலகெங்கும் இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் வெகுண்டு எழுகிறார்கள், சீரிப்பாய்கிறார்கள். இது எங்கு நடந்தாலும் தவறு தாங்க. அதுவும் சாதியால், இனத்தால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்களே. ஆனால் அதை காட்டிலும் கொடுமை வேற என்ன இருக்கிறது? மனிதன் எத்தனையோ காலம் வளர்ச்சிக்கு வந்து விட்டான், சந்திரமண்டலத்துக்கு போய்விட்டான், செவ்வாய் கிரகத்தை பார்த்து விட்டான், ஆழ்கடலுக்குள் மீன்பிடித்து விட்டான், முத்தெடுத்து விட்டான் என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பிறகு இந்த மனித வாழ்க்கையின் பயன்பாடு தான் என்ன? நமக்கு இதை பார்ப்பதற்கு மனம் பதறுகிறது. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்கின்ற 46 வயது மனிதர், ஹியூஸ்டன் நகரத்தை சார்ந்தவர். நான் அமெரிக்காவில் எல்லா மாநிலங்களுக்கும் பெரும்பான்மையும் போயிருக்கிறேன். 2003 2020 வரையிலும் ஒரு 15 முறைக்கு மேலே நான் சென்றிருக்கிறேன். மினியாபோலிஸும் சென்றிருக்கிறேன். இதை பார்க்க நமக்கு என்ன வேதனை ஏற்படுகிறது? ஹியூஸ்டன் நகரில் மனைவி மக்களோடு வாழ்ந்து வந்த அவர், வேலைக்காக சென்ற அவர், கொரோனா பாதிப்பின் காரணமாக வேலை இழந்து உணவுக்கான வழி இல்லாத ஒரு சூழலில் என்ன செய்யலாம் என்று சிந்தித்த போது நோய் அவரை கொல்லவில்லை, மனிதர்கள் அவரை கொடுமைப்படுத்தி விட்டார்கள் என்று பார்க்கிற போது வேதனை ஏற்படுகிறது. இப்போது நம்மெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? புத்தன் பிறந்த நாடு, காந்தி பிறந்த தேசம், மார்ட்டின் லூதர் கிங் வந்தது, அப்ரஹாம் லிங்கன் கையெழுத்திட்ட சாசனம், ஒபாமா அமெரிக்க
ஜனாதிபதியாக வந்தார் என்றெல்லாம் பேசுவதெல்லாம் இருக்கட்டுங்க. இவையெல்லாம் வளர்ச்சி நிலைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனிமேல் வேண்டாம் என்றான் பாரதி. உணவை பறிப்பது மட்டும் இல்லை, உயிரை பறிப்பதும் தப்பு தானங்க. இந்த செயல் மனிதகுல வரலாற்றில் ஒரு கரை என்று சொல்ல வேண்டும். இதற்கு என்ன மாற்று? இதற்கு மாற்று என்ன? நாம் தான் திருந்தணும். திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இந்த மேல்நிலை மனோபாவத்தை மாற்றிக்கொண்டு எல்லாரும் மனிதர்களானுங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்ட போது கூட 2 பேர் உடம்புலேருந்து வந்தது சிவப்பு ரத்தம் தானே. யார் உடம்பை கீறி பார்த்தாலும் ரத்தம் ஒன்று தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுகிறார்னா, அந்த ஒற்றுமையை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். உலகெங்கும் அமைதி நில வேண்டும். இன வேற்றுமை, நிறவேற்றுமை, மத வேற்றுமை, சாதி வேற்றுமை இல்லாத மனித இனம் உருவாக வேண்டும். இயற்கை நமக்கு எத்தனையோ அறிவுரைகளை தருகிறது. ஆனால் நாம் தான் அதை கவனிக்க தவறுகிறோம். மனித இனம் மனிதர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மனிதனுக்கு பெருமை.